ப்ளூ அப் நேர்களுக்கு வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம பப்ளிக் ஒப்பீனியன் தான் பார்க்க போறோம். அது என்ன டாபிக் பத்தின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கிற பிரசன்ட் 2K கிட்ஸால அந்த காலத்து அதாவது 90s 80s காலத்துக்கு ரிட்டர்ன் போக சொன்னா அவங்களால அந்த லைஃப் ஒரு நாள் கூட வாழ முடியாது. அதே மாதிரி அப்போ இருந்த அந்த 90s 80s காலத்துல இருந்தவங்களால இப்போ இருக்கிற பிரசன்ட் 2Kக்கு அடாப்டும் ஆக முடியாது. சோ அந்த லைஃப் ஸ்டைல் டிஃபரன்ஸ் பத்தி நம்ம எல்லார்கிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆமா, அன்னைக்கு சுகாதாரம் மிக மிக நல்லா இருக்கு. இன்னைக்கு சுகாதார சேவை, அன்னைக்கு ஜனத்தொகை குறைவு, இன்னைக்கு ஜனத்தொகை அதிகம். ஒரு விஷயம். ரெண்டாவது அன்னைக்கு ஓடி விளையாடு பாப்பான்னாங்க. இன்னைக்கு ஓடி விளையாடாத பாப்பா அப்படின்றாங்க. இதுதான் கருத்து. எல்லாமே நெருக்கடிங்கும் போது மனுஷன் வாழ்றதுக்கு வழி இல்லை. அதனால இன்னைக்கு எங்களால ஒத்து போக முடியல அதுக்காக. ஆனா அன்னைக்கு குழந்தைங்க வண்டி ஓடுது, போகுது, வருது, எல்லாமே செய்யுதுங்க. ஆனா அதுக்கு காரணம் என்னன்னா நவீனம் அதுக்கு காரணம். உற்பத்தி திறன் ஜாஸ்தி. நான் வண்டி இருந்தாதான், ஒரு கடைக்கு கூட வண்டி இருந்தாதான் போவோம்னு சொல்லுது குழந்தைங்க. ஆனா எங்களால வண்டி இல்லாம நடந்து போயிருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கு. என்ன ஆகுனா, அன்னைக்கு விவசாயம் எல்லாம் நம்ம சொந்தமா எல்லாரும் இறங்கி வேலை பார்த்தாங்க, இருந்தாங்க. இன்னைக்கு விவசாயத்தை நம்ம தமிழ்நாட்டுல யாரும் இறங்கி வேலை பார்க்கறது இல்ல. அது பொருளாதாரம் என்னன்னா, இது பொருள் எல்லாமே வெளியூர்ந்து வரதுனால விலைவாசி காரணம் ஒண்ணு. இரண்டாவது, அன்னைக்கு ஒரு பவுனோட விலை 90ல 2000 ரூபாய் தான். இன்னைக்கு இதோட விலை 2024ல 50,000 ரூபாய் ஆகி போச்சு. ஒரு ஒண்ணு இல்ல, 94 95 சென்னை ஒரு போல 3 தோசை 5 ரூபாய் தான். அதே தோசை 40 ரூபாய் ஆகி போச்சு. அதோட என்ன ஒரு படம், ஒரு 10 மணி நேரம் 9 மணி நேரம் டிராவல் வரணும், 50 ரூபாய் பஸ் இருந்து. இன்னைக்கு அதே பஸ் 300 ரூபாய் ஆகி போச்சு. என்ன ஒரு காரணம், அன்னைக்குல படிப்பு அதிகம் இல்லை. இன்னைக்கு அதிகமா படிச்சு வேலை தேடி பல இடங்களுக்கு வர்றதுனால எல்லாமே விலைவாசி ஏறி போச்சு. வீடுகளுக்கு கூட 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு இருந்த வீடு இன்னைக்கு 5000 ரூபாய் வாட சொல்றாங்க. ஏன் என்ன காரணம், அன்னைக்கு மக்கள் பொருளாதாரம் அவங்க உள்ளூர்லயே வேலை பார்த்தா அப்படியே அதனால வளர்ச்சி அடையாம. இப்ப எல்லாரும் வெளியூர் வர அந்த விலைவாசிகளும் அதிகமாகி போச்சு, மக்களும் அதிகமா பெருத்துட்டாங்க. அப்புறம் என்ன ஆகும்னா, பொருளாதாரம் அன்னைக்கு வெளியூர்ந்து வர பொருட்கள்லாம் விலை கம்மியா இன்னைக்கு அங்கிருந்து வர பொருள் எல்லாமே விலை ஏறி போச்சு. ஒரு டீசல் பெட்ரோல் கூட ஒரு 20 ரூபாய் டீசல் வைக்கிறதுனா இன்னைக்கு அதே டீசல் 100 ரூபாய் ஆகி போச்சு. பெட்ரோல் வெறும் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் இன்னைக்கு 100 ரூபாய் போச்சு. எல்லாருமே அந்த பொருளாதார பொருள்கள் விலை ஏற இங்க எல்லாமே விலை ஏறி போச்சு. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை தான் மக்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்குற சூழ்நிலை ஆகி போச்சு. வேற இல்லை. 5th ஸ்டாண்டர்ட் தான் நான் படிச்சது. என்னோட கல்விக்கு முதல் முறையா நான் கொடுத்தது வெறும் 5 ரூபாய் அட்மிஷன் ஃபீஸ். நான் படிக்கிறப்ப 5 ரூபாய் கொடுத்தா அட்மிஷன் ஃபீஸ் எங்க அப்பா சேர்த்தாங்க. இப்படி காலத்தோடுனா இப்ப என் பையனுக்கு பை ஸ்கூல்ல நான் சேர்க்கறதுக்கு 25,000 ரூபாய் கொடுத்து சேர்ந்திருக்கேன். 5 ரூபாய்க்கு 25,000 ரூபாய் மணி வேல்யூஷன் இல்ல. அன்னைக்கு ஒரு ஸ்டேஜ் பிற்பாடு குழந்தை பிறகுறப்போ ஒவ்வொருத்தவங்க வீட்டுல 10 பிள்ளைலாம் பெற்றாங்க. இன்னைக்கு ஒரு பிள்ளை 2 பிள்ளை பெத்துக்கிட்டு இருந்தாங்க, 2 பிள்ளை 1 பிள்ளையாச்சு. இப்ப ஒரு பிள்ளை பெத்துக்கிறதுக்குமே முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்ப பிள்ளை பெக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதா இருக்கு. 90s அப்படின்னாலே சும்மா நம்ம எப்போதுமே ரீல்ஸ் எல்லாத்துலயுமே பார்க்கும்போது கெத்தா செம்மையா சொல்லிட்டு இருப்போம். அது உண்மையாவே அதுதான். ஏன்னா நம்ம 90sல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் இப்ப ஃபுல்லாவே மாறிடுச்சு. அப்ப இருக்கும்போது ஜாலியா ஒரு கேம்ஸா இருக்கட்டும், இல்ல வெளில விளையாடுறது, அப்புறம் சாக்லேட்ஸ், எல்லா விஷயத்துலயுமே குட்டி குட்டி இதுல சந்தோஷம் நிறைய இருக்கும். இப்ப கோமாளி மூவி அதுலயே நமக்கு நிறைய பாத்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரிதான் அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ். அந்த இப்போ 80sல இருந்து 90 வந்தவங்க இப்ப 90s ஏன் ஸ்பெஷலா பேசுறாங்கன்னா, அப்ப இருந்து சின்ன சின்ன விஷயமும் நமக்கு பெருசு. அப்ப இருந்து அதே மாதிரி ஒரு சாக்லேட் இப்ப எவ்வளவுக்கு வாங்குறீங்க நீங்க? இப்போ ஒரு சாக்லேட் ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் அந்த விலையில, மினிமம் 1 ரூபாய். அப்பெல்லாம் 10 பைசாக்கு 5 பைசாக்கு 4 மிட்டாய், அந்த மாதிரி 1 ரூபாய்க்கு 4-5 மிட்டாய் இவ்வளவு எல்லாம் கிடைக்கும்ல. அதே மாதிரி ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஷேப்ல அழகழகா இருக்கும். விளையாடுற மாதிரியானதுதான் இருக்கும். ஜவ்வு மிட்டாய் இதெல்லாம் தெரியும்ல, அந்த மாதிரி. அப்புறம் இப்படி அடிச்சா வாட்ச் செம்மையா இருக்கும். அந்த மாதிரி அதிக ஸ்லேட் அது ஸ்கேலாம் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் அந்த மாதிரி இருக்குல்ல. சோ அதனால அது ரொம்ப இருக்கும். இப்போ இருக்கவங்க கேம்ஸா இருக்கட்டும், நார்மலா பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி இல்ல போன்ல தான் மேக்ஸிமம் விளையாடுறாங்க. அப்ப இருக்க குட்டி போன், பட்டன் போன், அதுல ஸ்னேக் கேம் சூப்பரா இருக்கும். பால் கேம் ஒண்ணு இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி விஷயம் இருக்கிறதுனால அதெல்லாம் இப்ப ரொம்ப மிஸ் பண்றோம்ல. அப்ப இருந்த சூழ்நிலைகள் காலங்கள் ரொம்ப வருஷம் வாழ்ந்தாங்க. 90 வயசு கூட அன்னைக்கு சாப்பாடுலாம் பெரும்பாலும் கேழ்வரகு, கம்பு அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு எல்லாமே பிரெட்ஸ் இந்த மாதிரி அதிகமா சாப்பிட்றனால அந்த அதிக நாள் வாழ முடியல. அந்த 60 தாண்ட முடியல. அப்ப 100 வயசு கூட வாழ்ந்தாங்க. அன்னைக்கு சூழ்நிலைகள் அந்த மாதிரி காற்றோட்டங்கள் நல்லா இருந்தது. மனுஷனும் பழக்க வழக்கங்கள் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த ஜெனரேஷன் மாறும்போது எல்லாமே கலியுகம் ஆகி போச்சு.
ஐயா பழக்கவழக்கம்லாம் வந்து அன்னைக்கெல்லாம் வந்து இருந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து எல்லாத்திலுமே வந்து குடுக்கல் வாங்க நல்லா இருந்தது. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லாதனாலதான் இவரோட சூழ்நிலைக்கு காரணமே. இப்போ வந்து அந்த காலத்துல இருந்த ஒண்ணு இப்போ இல்ல அப்படின்னா நீங்க என்ன சார் சொல்வீங்க? இந்த காலத்துல இருந்தா இன்னைக்கு விவசாயத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா அது முதுகெலும்பே வந்து விவசாயம் தான். ஓகேவா? அது இன்னைக்கு அழிஞ்சிட்டு வரும். ஏன் அழிஞ்சிட்டு வரும்னா மக்கள் தொகை பெருகுறாங்க, கெமிக்கல் ஃபுட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த கெமிக்கல் ஃபுட்டு சாப்பிட்டு நிறைய பேர் மரணத்தை தான் தள்ளிட்டு போயிருக்கோம். ஹாஸ்பிட்டல் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது அவன் பாடியா வரானா உயிரோட வரானான்னு தெரியாது. அது காரணம் கெமிக்கல் ஃபுட்டு தான். ஏன் கெமிக்கல் போடுறான் அது காரணம் தெரியும். ஏன் அது இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. நீ 10 மூட்டை ஒரு ஏக்கர்ல 40 மூட்டை விளைஞ்சு நெல் இன்னைக்கு கெமிக்கல் போட்டாதான் அதே 40 மூட்டை வருது. அன்னைக்கு தலை எருவு வரும், உரமே கிடையாது, இயற்கை உரம் தான். இன்னைக்கு கெமிக்கல் போட்டாதான் காத்துவிலே நமக்கு வந்து அந்த கெமிக்கலை போட்டுருவோம். அப்ப அதனுடைய உற்பத்தி திறன், இந்த ஹார்மோன் சுரப்பு, இதெல்லாம் ஒரு காரணம். அதனால எங்களால ஒத்துப்போம். இன்னைக்கு அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கையா வாழ முடியலையாங்கிறது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கு. காரணம் என்ன? அந்த சாப்பாட்டினுடைய சுவை. அன்னைக்கு வந்து தண்ணீர் கூட வந்து காய்ச்சாம குடிச்சோம். இன்னைக்கு தண்ணி காய்ச்சி குடிச்சாலும் விஷமா இருக்கு. ஓகேங்களா? குக்கர் வந்தது, சுகர் வந்தது, கொழுப்பு நீக்கப்பட்ட ஆயில் வந்தது, முட்டி காலெல்லாம் செத்து போச்சு. நிறைய பேருக்கு 40 வயசுக்கு மேல கால் வீக் ஆயிடுது. பிராய்லர் கோழி வந்தது, பெண்களுக்கு தைராய்டு டிசீஸ் வந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து நீர்க்கட்டி வந்தது, கருமுட்டை வளர்ச்சி அடையாம போகுது. அது ஃபார்ம் வளர்ந்தாலும் அது உடைய மாட்டேங்குது. இதுக்கு எல்லாமே சின்ன வயசுல அந்த பொண்ணுங்க ஸ்டேஜ் ஆகுறது, அசுரத்தனமான உடல் வளர்ச்சி வர காரணம் ஃபர்ஸ்ட் இந்த பிராய்லர் கோழி. இவ்வளவு ஒரு இன்னைக்கு எது கேட்டாலும் அப்பா பர்னஸ் சிக்கன் நாங்க இருக்கும்போது அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். அப்போ வந்து நாட்டுக்கோழி மட்டும்தான். வீக்லி டூ டேஸ் கம்பல்சரி. ஃப்ரைடே அது புதன்கிழமையும் சாட்டர்டே பசங்க கம்பல்சரி எண்ணெய் தைச்சு குளிப்போம். அப்ப தடிக்குள்ள தான் கம்மா கிணறு இருக்கும். வீட்டுல போய் ஸ்விம்மிங் பண்றது ஈஸியா இருந்துச்சு. இன்னைக்கு என் பையனுக்குலாம் ஸ்விம்மிங் என்னன்னு தெரியாது. நானா ஒரு 4 தடவை ஸ்விம்மிங் பூல் கூட்டிட்டு போய் நீச்சல் பழகி கொடுத்துருக்கேன். எனக்கு இருக்கிற காலத்துல நாங்கள் நீச்சல் தைரியமும் கம்மாக்குள்ள குதிச்சு விளையாண்டு வந்தோம். இன்னைக்கு அது கிடையாது. இன்னைக்கு பைசா கொடுத்து பழக வேண்டியதா இருக்கு. அன்னைக்கு ஃப்ரீயா பழகுனா சென்னையில பாத்தீங்கன்னா 444 குளம் இருந்தது. இன்னைக்கு வெறும் 43 குளம் தான் இருக்கு. இப்படி அழிஞ்சு போச்சுன்னா மக்கள் அப்புறம் பசங்களுக்கு என்ன ஜென்ரேஷன் தெரியும், என்ன பண்ண முடியும்? இது ஒண்ணு. ஏன்னா 2K கிட்ஸ் இருக்க மாதிரி ஃபோன் லேப்டாப் அவங்களால இப்போ யூஸ் பண்ண முடியல. ஏன்னா இப்போ அவங்க இப்போ வெளியிலேயே இப்போ விளையாடி பழக்கம். அது இல்லாமல் கிரிக்கெட் ஃபுட்பால்ஸ் என்னதான் டிவியில் பார்த்துருந்தாலும் அவங்களும் அதை இப்போ எடுத்து இருப்பாங்க. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் இப்போ பப்ஜி கிரிக்கெட் ஃபுட்பால்னு எல்லாம் இப்போ டிவிலேயே பார்த்து ஃபோன்லேயே விளையாண்டு இப்போ எல்லாம் பண்ணுறாங்க. வில்லேஜ் சைடில் இருக்கிறதுனால சில பேருக்கு எங்களுமே இருக்க ஆளுங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ 19 கிட்ஸோட பாதி இதுவும் தெரியும், 2K கிட்ஸ் இதுவும் தெரியும். அதனால நாங்க இப்ப எல்லாமே சந்தோஷமா இருக்கோம். முதல்ல என்ன சொல்லலாம்னா உணவு வகைகள் சொல்லலாம். கம்பு, கேழ்வரகு அப்படிலாம் முன்னாடி சாப்பிட்டாங்க. அதனால கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்டா இருந்தது. இப்ப எல்லாம் பீஸா, பர்கர் அந்த மாதிரி சாப்பிடுறாங்க. எதுவுமே ஹெல்த்தி ஃபுட்டா கிடையாது. இன்னொன்னு பார்க்க போனா பிள்ளைங்க வந்து நல்லா வெளில வந்து விளையாட ஆரம்பிச்சாங்க எங்களுடைய காலத்துல. இப்ப உள்ளவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே எந்த ஒரு பொருளா இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து வச்சுட்டு அதை உள்ளாரியே உட்கார வச்சு விளையாட வச்சிடுறாங்க. அதனால அவங்களுக்கான இருந்தாலும் ஒரு வெளி உலகம் பிள்ளைங்களை ஒரு எப்படி சொல்றது ஒரு சுறுசுறுப்பா ஆக்டிவா என்னதான் இருந்தாலும் அப்ப உள்ளவங்க மாதிரி இப்ப இருக்க முடியாது. முன்னாடி வந்து 10 வீட்டுக்கு ஒரு டிவி தான் இருக்கும். அப்ப வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போய் அவங்க வீட்டுல உட்காந்து பார்ப்போம், நல்லது கெட்டது பேசுவோம். இப்பெல்லாம் வந்து வீட்டுக்கு வீடு டிவி வந்துருச்சு, செல்போன் வந்துருச்சு. அதனால பிள்ளைங்கள்ட்ட நம்மளும் பேச முடியல, பிள்ளைங்க வந்து நம்மளுக்கிட்டையும் பேச முடியல. அந்த அளவுக்கு வந்து இப்ப உள்ள காலங்கள் வந்து மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. யாரும் இப்படி நிமிந்து பார்த்து ரோட்டை பார்த்து நடக்கிறது இல்ல. போனை குடிச்சிட்டு இப்படிதான் குடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் சரி 10 பேர் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அந்த 10 பேர் என்ன செய்யறாங்க, ஒருத்தவங்களை பார்த்து ஹாய் வாங்க அப்படின்னு ஹாய் அதாட அவ்வளவு. இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. வானத்தை பார்த்து மூத்த பார்த்து வாழ்ற மனிதர்கள் இன்னைக்கு இல்ல. இப்படியே கையை பார்த்துட்டு கையில பாக்குற மாதிரி உலகிக்கல உலகம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி செல்போனை கொடுத்ததுனால எல்லா குழந்தைங்களும் இப்படி இப்படிதான் தெரிஞ்சுக்கிருக்கானுங்க. ஓடி ஆடி விளையாடுற ஸ்டேஜ்ல அவங்க மாறிட்டானுங்க. உண்மையா சொல்லணும் அப்படின்னா ராஜாராணி இந்த இதெல்லாம் விளையாடுவோம் தெரியுமா, கூட்டா உட்காந்துட்டு எல்லாருமே சேர்ந்து. அது இன்னுமே நாங்க எங்க ஊர்ல அந்த மாதிரிலாம் விளையாடுவோம். ஆனா இப்போ எல்லாருமே வெளில படிக்க போயிட்டு எல்லாமே சென்னை இந்த மாதிரிலாம் போகும்போது இப்ப நாங்களே சென்னையில அந்த மாதிரிலாம் வந்துட்டோம்ல. சோ இங்க வந்துட்டு எல்லாருமே அவங்க ஒர்க் பார்த்துட்டு அதெல்லாம் விளையாடுறதே கிடையாது. சின்ன பிள்ளைங்க எல்லாம் வெளில இருந்து சுத்தி கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா போதும் எல்லாம் வெளில உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கோம். கரண்ட் வந்துச்சுன்னு கத்திட்டு உள்ள ஓடுவோம். சோ அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இப்ப சுத்தமா கிடையாது.
வெளில விளையாண்டுட்டு இருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்ல, போன்ல தான் உட்காந்துட்டு விளையாடுறது. நாங்க கார்ட்டூனை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஏன்னா பென்டன், சோட்டா பீம் இந்த மாதிரி பல கார்ட்டூன் அப்ப இருக்கும். ஆனா அதே இப்ப ரீமேக்குங்கிற பேர்ல கொஞ்சம் மட்டமா மட்டமா அப்படி பண்றாங்க. அப்படி பண்றாங்க. கிளாசிக் கூட நல்லா இருக்கும். இப்ப ரீஅனிமேங்கிற போது அது பார்க்கவே ஏதோ பார்க்க ஒரு ரியலிஸ்டிக்காவே இல்ல, ஒரு ஏதோ ஒரு பொம்மை மாரி இருக்கு. அதனால இப்ப உள்ள கார்ட்டூன் ஏதோ பாக்குற மாதிரி இல்ல. மெட்ரிகுலேஷன்ன்றது ஒரு ஹையா ஒரு ஐடியா இருக்கிறோம். அவங்களாம் மெட்ரஸ் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. நாங்க கார்பரேஷன் ஸ்கூல் தாண்டா. ஒரு காக்கி சட்டை, வெள்ளை சட்டை காக்கி டவுசர், இல்லை காக்கி சட்டை காக்கி பேண்ட், இல்லைன்னா ப்ளூ கலர் டவுசர் வெள்ளை கலர் சட்டை அப்படி தருவாங்க. இன்னைக்கு அதே இந்த நாகரிக பேர்ல பணத்தை வாங்கிட்டு அவங்க யூனிஃபார்ம் அவங்களே கொடுக்குறாங்க. கல்வி எப்படின்னா, நாங்க படிக்கிறப்ப அந்த காமராஜர் ஐயா காலத்துல சாதத்தை போட்டு படிக்க வச்சாங்க. இன்னைக்கு ஓடி ஆடி விளையாண்டா 5th ஸ்டாண்டர்ட் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப கம்பல்சரி 5 வயசு. அதுக்கும் ஏழை எளியூரா இருந்தாங்க, சாப்பாடுக்கு வழி இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னா பால் வடின்னு ஒண்ணு இருக்கும், அங்க போய் விடுவாங்க. அங்க இந்த உடைச்ச உப்புமா தருவாங்க, சாதம் தருவாங்க. ஆனா இன்னைக்கு வீட்டுல எல்லா வசதியும் இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாத்தீங்கன்னா பணத்தை தேடி போறாங்க. அதனால அந்த குழந்தைய பராமரிக்க முடியாம பிரைஸ் ஸ்கூல்னு சொல்லி 25,000 30,000 கொடுத்து குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டு போறாங்க. இதுதான் ரீசன். என்ன பண்றாங்க, மருதாணி வச்சா உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இப்ப என்ன பாத்தீங்கன்னா ரெட் கோன் போடுறாங்க, அதெல்லாம் உடலுக்கு ஆரோக்கியம் கிடையாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்ப ஃபேஷன்ன்ற பேர்ல நிறைய பேர் கிழிஞ்ச பேண்டோட சுத்துறதெல்லாம் இருக்குல்ல. அப்பெல்லாம் சும்மா தலைய சீவிட்டு போறது கூட அம்மா எண்ணெய் வச்சு அப்படியே படிச்சு சீவிடுவாங்க, அந்த மாதிரிதான் செய்வோம். இப்ப எங்க சின்ன பையன் ஆதி சனீஷன் குட்டி பசங்க அவங்க சைட்ல கோடு போட்டு சுத்துறாங்க. சோ அந்த மாதிரிதான் ஃபுல்லா மாறிடுச்சு. அந்த காலத்துல MBBS படிச்சவங்க புற்றுநோய்க்கு, கேன்சர்ல இருந்து டிபி, ஆஸ்மா எல்லாத்துக்கும் அந்த டாக்டர் தான் பார்த்தாரு. இன்னைக்கு ஒவ்வொருக்கும் ஒரு டாக்டர் வந்திருக்காங்க. மருத்துவத்தை விற்பனை செய்யப்பட்டது. அதனால அந்த டாக்டர் ஒரு படிச்சு முடிக்கிறதுக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்றாரு. அந்த 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை எப்படி எடுக்க முடியும்? மக்கள்கிட்ட தான் ரிசீவ் பண்ணணும். இப்போ இருக்கிற கரண்ட் 2K கிட்ஸ் எதெல்லாம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்போ இருந்த பொறுமை இப்ப யாருக்குமே சுத்தமா கிடையாது. உலகம் ஸ்பீடா சுத்திட்டு இருக்குன்றதுக்கு ஏத்த மாதிரி மனுஷங்க சுத்தமா எதுக்குமே அந்த பொறுமை, அந்த தாங்கி கொள்ற அந்த சக்தி அதெல்லாம் எதுவுமே இல்ல. சோ நீங்க அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? ஆமா, இன்னைக்கு கரண்ட் வாழ்க்கை, பட்டன் போட்டா லைட் எரியுதா, கரண்ட் வாழ்க்கை. தேவைகள் ஜாஸ்தி ஆகி போச்சு. இப்ப தேவைகள் ஒரு மனிதனுக்கு ஜாஸ்தி ஆகும்போது ஓடுனா ஓடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஓய்வே கிடையாது. அதுக்காக என்ன பண்ணா, இப்ப அந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கை, இப்ப எங்களுடைய வாழ்க்கைக்கெல்லாம் சின்ன வயசுல வாழ்ந்த வாழ்க்கை மாறணும்னா மாற முடியாது அவனால. காரணம் கேட்டா அவனுடைய தேவைகள், இன்னைக்கு விலைவாசியினுடைய காரணமும் இது ஒரு காரணம். அப்ப விலைவாசி ஒரு காரணம்னா அங்க உற்பத்தி திறன் குறைஞ்சு போச்சு. உற்பத்தி திறன் குறைஞ்சு போனதுனால விலைவாசியை ஏற்றும். அப்ப அது கூட இப்ப ஒரு 10 ரூபா பொருள் வாங்கணும்னா அவன் 20 ரூபா சம்பாதிச்சது அந்த 10 ரூபா பொருள் வாங்க முடியும். அடுத்த 10 ரூபா அவனுக்கு காணாமே போயிடுது, அவன் பாக்கெட் மணிக்கே காணாம போயிடுது. உரிமை இல்லைன்றது காரணம் என்ன? மனிதர்களுக்கு தேவைகள் அதிகமாகிட்டது. பொறாம குணம் உருவாக்கப்பட்டது. இந்த பொறாம குணம் எங்கே வந்தது அப்படின்னா பணத்தை தேடி ஓடுறாங்க. அப்ப என்னன்னா ஸ்பீட் லைஃப், மெண்டலிட்டி டிஸ்டர்பன்ஸ், மன உளைச்சல்கள் ஆளாகிறது. அவன் இருக்கா, நம்ம கிட்ட இல்ல, அது போல நம்ம வாழணும். இந்த ஃபீலிங் தான் மனிதருக்குள்ள நிறைய உருவாயிடுச்சு. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு தேடல் இருக்கோ அந்த அளவுக்கும் தேவைகள் அவங்களுக்குள்ள உருவாக்கப்பட்டதுல திணிக்கப்பட்டது. அன்னைக்கு சுதந்திரமா காத்து வரலன்னு சொல்லி வேப்பமரத்துக்கடியில படுத்து நிம்மதியா தூங்கணும், கொசு கடிக்கிறது. இன்னைக்கு ஏசி போட்டும் கொசு கடிக்கிறது தான். அந்த கொசுக்கு மெடிசன் சொல்லி நம்ம வாங்கி வச்சு நாம தான் சுவாசிக்கிறோம், கொசு சுவாசிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி வியாதிகளை போற நம்ம விலை கொடுத்தோம். இப்ப எல்லாம் அதாவது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாரி ஃபாஸ்ட் உலகமா போயிட்டுது. பிள்ளைங்க எதையுமே முன்னாடி உள்ளவங்க எது நல்லது எது கெட்டது அப்படிங்கறத தெரிஞ்சு பேசுவாங்க, நிதானமா யோசிச்சு பேசுவாங்க. இப்ப உள்ளவங்க அப்படி கிடையாது. நம்ம என்ன பேச வரோம் அப்படிங்கறதே காது கொடுத்து கேட்காம ஸ்பீடா பேசிடுறாங்க. அதான் உங்கள்கிட்ட உள்ள ஒரு முறைகள்னு சொல்லலாம். இந்த உணவுக்கெல்லாம் அவர் ஏன் வரி கட்ட வந்தது ஒரு காரணம் தெரியும் உங்களுக்கு? குடிநீர் காசாக்கப்பட்டது. இது எதனால காசாக்கப்பட்டதுன்னா, ஒரு சினிமா தேட்டர்ல படம் பார்க்க போறான். அந்த படத்தோட ஓப்பனிங் ஷோக்கு படம் பார்த்துன்னா அவனோட ஃபேனுன்றக்காண்டி ஒரு 50 ரூபா டிக்கெட்டை 500 ரூபா கொடுத்து வாங்குறான். அப்ப எந்த ஒரு தகுதியற்ற ஒரு சினிமா ஹீரோவா நடிக்கிறான், அவனுக்கு ஒரு படத்துக்கு 500 ரூபாய் கொடுத்து நான் செலவழிச்சு படம் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற ஃபீல் உருவானதான் GST வரின்றதே ஒன்று நாட்டுல கண்டுபிடிச்சு இவங்க கிட்டே வாங்கினா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிதான் திணிக்கப்பட்டது.
இதுதான் உண்மை. அது மக்கள் உணர்வதில்லை. ஒரு சோளக்கருது நம்ம வெளியில வாங்கினா கான் 10 ரூபாய், அதை பொறிச்சு விற்கிறான் அன்னைக்கு தேட்டர்ல 150 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய் கொடுத்து ஸ்டைலிஷ் அப்படின்னு போட்டு சாப்பிட்டு கொடுக்குவோம். இதுல என்ன இருக்கு? அதனால வயிற்று வலி இருக்கும், ஸ்டொமக் ப்ராப்ளம் வரும், ஒரு சத்தும் ஹெல்த்தி ஃபுட்டு கிடையாது. அதே மரவள்ளி கிழங்கு, சீனி கிழங்கு வாங்கி சாப்பிடுங்க, ஹெல்த்தியா இருக்கும். நாங்களாம் அப்படி சாப்பிட்டதுனால இன்னைக்கு எனக்கு 53 வயசு ஆயிடுச்சு. இப்ப நான் 1 கிலோமீட்டர் ஓட சொன்னா கூட ஓடுவேன், மரம் ஏற சொன்னா கூட ஏறுவேன். என் பையனுக்கு மரம் ஏறினா என்னன்னு தெரியாது. அந்த காலத்துல எப்படின்னா வாசல் இருக்குல்ல, அதுல கல்லு சூட்டெடுப்புன்னு சொல்லுவாங்க, வச்சு பானை, மண்பானை இருக்குல்ல, மண்பானை வச்சு கோலம்ட்டு மண்பானை வச்சு சக்கரை பொங்கலோ இல்ல வெண்பொங்கலோ வச்சு செய்வாங்க. நிறைய பேர் ஒரு கூட்டு குடும்பமா இருந்தாங்கன்னா எல்லாம் சந்தோஷமா அதுல உள்ளது பொங்கல் வச்சு வெளியே வச்சு சந்தோஷமா பொங்கல் கூப்பிட்டு கூவாங்க, கூவி சந்தோஷமா கொண்டாடுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. இப்ப உள்ள காலம் அதுங்க வேலை பார்க்குதுங்க தனித்தனியா. நேரம் டவுன்ல உள்ளவங்க, சிட்டில உள்ளவங்க எல்லாம் வெளியில வைக்க மாட்டாங்களான்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ளேயே தான் கேஸ் எடுத்து வச்சு செய்வாங்க. எதுவும் நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. சுவாசிக்கிற காத்து எப்போ போச்சுன்னா முடிஞ்சு, அது போயிடுச்சுன்னா எல்லாமே கட்டின பொண்டாடி செஞ்சு பெத்த பிள்ளையா இருந்தாலும் பணத்தை எப்ப எடுக்க போறீங்க? நம்மளோட செகண்ட் நேம் வாழும் முறை இருக்க நம்ம பேர் ராமச்சந்திரன், செத்து போயிட்டா போனோம், ஸ்மெல் வரும். இதுதான் மனித வாழ்க்கை. பாத்தீங்கன்னா எதுவும் கிடையாது. ஆனா வாழ்ற ஒரு வாழ்க்கை, ஒரு தேடல். இது என்ன சொல்றது, ஒரு சிற்றின்பம், மாயே. அதெல்லாம் லைஃப்ல நான் பார்த்தது, என்னோட லைஃப்ல நான் அடிச்சது இதுதான். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.